Hi students, Ninth English Unit 3 poem on Killing a Tree by Shiv Patel. Students, tree plays an important role in our life. It is the gift of God. It gives shades, fruits, and other creatures come and stay over that on the tree, around the shade. It seems to be very greeny. Children like to play games on the shade. The trees are useful for medicines, used as a furnitures, and many other things. But here, this poem written by this particular poet, Patel, writes about something which is harm to the tree, how we are harming the trees. This poet is very much interested in the green movement. What is green movement? Pasumai Iyakam. There are group of writers, they subscribed themselves for the green movement. அதாவது group of writers இருக்காங்க, அவங்களையே மிகவும் ஈடுபடுத்தி கொண்டார்கள். அதாவது எப்படி இந்த எர்த்தை பசுமையாக மாற்றுவது. அப்படி எழுதின போயத் தான் அதுக்கு ஒரு பேர் போயம். அந்த போயத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் நமது போயம் ஆன் கில்லிங் அ ட்ரீ. Now we shall see about the writer. Dr. Patel is one of the prominent Indian poet. He is an Indian poet and he is a very important poet. His famous works includes like a evening, forensic medicine. He is living in Bombay. He is a doctor. He has also penned 3 years. Given 3 years, penning is giving. Given 3 years for this work. Now we shall come to the poem. Children, the first 2 stanzas are memory poem. This stanza is memory poem. So you need to memorize it. You see, it takes much time to kill a tree, not a simple job of the knife. It takes much time to kill a tree. அதாவது ஒரு மரத்தை நம்ம ஈஸியாக வெட்டிட முடியாது. Not a simple job of knife. கத்தி வச்சு just we cannot chop it. We'll do it. It has grown slowly, consuming the earth. அதாவது ஏன் அது அவ்வளோ ஈஸியாக நம்ம வெட்ட முடியாது அப்படின்னா, it has grown slowly consuming the earth. ரொம்ப மெதுவாக நிறைய வருடங்களாக அது வளருகிறது. அதாவது ஒரு overnight it has not grown because slowly consuming the earth. அது வளர்வதற்கு நிறைய வருடங்கள் ஆகிறது. அந்த டைமில் இட் இஸ் டேக்கிங் த பூமியில் உள்ள சத்தை பூரா எடுத்து அது ஒரு மரமாக ஃப்ளரிஷிங் ரைசிங் அவுட் ஆஃப் இட். அந்த பூமியில் உள்ள சத்தை உறிஞ்சி அது வளர்கிறது. ஃபீடிங் அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட், தட் இஸ் ஒன்லி அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட். நிறைய வருடங்களாக சன்லைட், air, water, and out of its leprous head sprouting leaves.
அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸி இஸ் அ தொழுநோய். அதனுடைய அந்த பட்டைகள், அந்த தோல் வந்து லெப்ரஸிக்கு எப்படி உடம்புல புண்ணெல்லாம் இருக்குமோ அதே போல் அந்த தோல் வந்து பார்ப்பதற்கு ஒரு மாதிரி உரிந்து உடைந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், காய்ந்து அதுபோல் இருக்குது. ஆனால் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ், அப்படிப்பட்ட அந்த மரத்திலிருந்து நல்ல இலைகள் துளிர்த்து வருகின்றன. ஸோ hack and chop, but this alone won't do it. நம்ம அதை முறித்து அதை சாப் பண்ணி அதை வெட்டி, பட் திஸ் alone won't do it, அப்படி மட்டும் நம்ம அதை அழித்து விட முடியும் என்று நினைக்க முடியாது. Not so much pain will do it. The bleeding bark will heal. நம்ம அதை எவ்வளவு தான் அதை வெட்டி அதை கட் பண்ணாலும் அது அதனையே குணப்படுத்தி கொள்ளும். நம்ம அந்த இலையை கிள்றது, அந்த செடியை ட்விக்ஸை உடைக்கிறது, இப்படி நம்ம என்ன செய்தாலும் அது அதையே குணப்படுத்தி கொள்ளும். And from close to the ground will rise curls green twigs. நம்ம அதை ஒடிக்கும் போதும் அதை முறிக்கும் போதும் அதை என்ன செய்கிறோம், அதை வெட்டும்போது கயிறு வச்சு கட்டி அந்த பெரிய அந்த உட்டு பீஸை கீழே முறிப்பாப்பில். மீனியேச்சர் பக்ஸ், மீனியேச்சர் இஸ் ஸ்மால், அந்த சின்ன சின்ன கிளைகளாக நம்ம அதை என்ன செய்கிறோம், வெட்டி வெட்டி எடுத்துட்டு கடைசியாக தான் அந்த ட்ரங்கை நம்ம கயிறு வச்சு கட்டி அதை கீழே இழுத்து தள்ளுவோம். விச் ஆஃப் அன்செக்டு வில் எக்ஸ்பேண்ட் அகெயின் டு ஃபார்மர் சைஸ். அதாவது நம்ம வேரை பிடுங்கி எடுக்கலை அப்படின்னா, பாதி மரத்தோடு வெட்டிட்டு விட்டோம் அப்படின்னா இட் வில் க்ரோ அகெயின். நம்ம சின்ன செடியாக இருக்கும்போது அதை கிள்ளி வெட்டி விட்டுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நாள் நம்ம அன்செக்டு, நம்ம ரொம்ப நாள் அதை செக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா திரும்ப அது வளர்ந்து தன்னுடைய பழைய சைஸுக்கே அது வந்துடும். நோ, த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் ஆஃப் தி ஆங்கரிங் எர்த். அந்த ரூட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட், அதை கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே எடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா திஸ் இஸ் ஹியர் மெட்டஃபார் இஸ் யூஸ்ட். எப்படி அந்த கப்பல் ஷிப்பில் அந்த கப்பல் வந்து அதை கட்டி நிறுத்தி வைக்கிறதுக்காக தே ஆர் யூஸிங் தி ஆங்கர். அது ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி நிறுத்துறதுக்கு. அது என்ன தான் அலையில் ஆடிட்டு இருந்தாலும் பட் தட் ஷிப் வில் நாட் மூவ் ஃப்ரம் தேர். அது எப்படி அந்த ஆங்கரிங் அது நிலையாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ அதே போல் இந்த ரூட் is rooted very much deep down to the earth. It is to be rope tied and pulled out. அந்த ரூட்டை எல்லாம் நம்ம இழுக்கணும் அப்படின்னா கயிறு வச்சு கட்டி அதை எடுக்கிறோம். snapped out or pulled out entirely, அதை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுக்கிறதுக்கு கயிறு வச்சு கட்டி அதை அதிகமாக வெளியில் இழுக்க வேண்டியது இருக்கும். out from the earth cave and the strength of the tree exposed. அந்த மரத்தினுடைய அந்த வலிமை வந்து அந்த ரூட் எவ்வளவு தூரம் அது டீப்பாக உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அந்த பலம், அதனுடைய பலம் அதில் தான் இருக்குது. The earth and the strength of the tree exposed, the source white and wet, the most sensitive hidden for years inside the earth. அப்படி நம்ம அந்த ஸ்ட்ரென்த், அந்த மரத்தினுடைய ஸ்ட்ரென்த் வந்து அந்த வேரை பொறுத்து தான் இருக்குது. அது ஒயிட்டு ரொம்ப வெட்டாக பூமிக்கு அடியில் இருக்கிறதுனால எப்போவுமே வெட்டாக தான் இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமிக்கு அடியிலேருந்து விளையக்கூடிய அந்த கிழங்குகள், உருளைக்கிழங்கு, வேறு மற்ற கிழங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எடுக்கும்போது அதில் நீர் ஈரமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பூமிக்கு அடியில் இது வெட்டாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் சென்சிட்டிவ், அது ரொம்ப சென்சிட்டிவ் மிகுந்ததாக இருக்கும். ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைடு தி எர்த்,
நிறைய வருடங்களாக அது என்ன செய்யுது, உள்ளேயே மறைந்து இருக்குது. தென் த மேட்டர் ஆஃப் ஸ்காட்சிங் அண்ட் சாக்கிங், நம்ம அதை என்ன செய்கிறோம், வி ஆர் கட்டிங் அண்ட் ஜஸ்ட் வெயிலில், ஸ்காட்சிங் அப்படின்னா தீ, அந்த வெயிலில் கருகிறது. சாக்கிங், ஸ்காட்சிங் அண்ட் சாக்கிங். சாக்கிங்னா அந்த மூச்சு விட முடியாமல் அதை நம்ம என்ன, அதை வெட்டுறதுனால அது ப்ரீத் பண்ண முடியாமல் அதை நம்ம வெயிலில் காய போட்டுறோம். த சன் அண்ட் ஏர், ப்ரௌனிங் ஹிடன். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அது பூமிக்கு அடியில் இருக்கும்போது இட் இஸ் ஒயிட் அண்ட் வெட், ரொம்ப ஈரமாக அது நல்ல பழுப்பு நிறத்தில் இருக்கும். அந்த ப்ரௌனிங் அது என்ன செய்யும், நம்ம வெட்டி வெளியில் போட்ட பிறகு அது மூச்சு விட முடியாமல் அது வெயிலில் கருகி காஞ்சு அது ரொம்ப கருப்பாக ரொம்ப ஹார்டாயிரும். ட்விஸ்டிங், விதரிங் அண்ட் தென் இட் இஸ் டன். அது வெயிலில் கருகி காஞ்சு இறந்துவிடும். Here the poet expresses his deep concern to nature and how man is cruel to the trees. Once upon a time, the forest was full of trees. Now it is concrete jungles. Concrete அப்படின்னா ஒரே பில்டிங், ஸ்டோன்ஸ் அப்படி தான் இருக்குது. Once upon a time it was full of green jungles. We need oxygen for surviving and the trees gives that. Now from where do we get those oxygens? When there is no tree and when we kill the tree. So we should not encourage for the deforestation. மரத்தை வெட்டுவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. Instead of that we can plant trees. Now we shall see the glossary for this lesson. Job, to poke or thrust abruptly with a short quick blow. அதாவது just thrust, ஒரு இதோட வெளியில் வர்றது, quick blow. Crust, the brown hard outer portion of the surface. அதாவது இந்த க்ரஸ்ட்னா அந்த குப்பை, அந்த மண், அந்த பொடி, தூசு அதையெல்லாம் சொல்லுவோம். அது அந்த அழுக்கு கலரில் அந்த நம் பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கூலங்கள். லெப்ரஸ், கவர்டு வித் ஸ்கேல்ஸ், அதாவது அந்த தோல் எல்லாம் அப்படியே அந்த தோலெல்லாம் காஞ்சு போய் அப்படியே வெளியில் வர்றது மாதிரி இருக்கும். ஹிட், த ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின், அந்த மரத்தின் மேல் பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹிட். Miniature, very small. The first two stanza is the memory poem, so we shall memorize those ones. We shall go through the question answers and come to this exercise. Read on the understanding of the poem, write down the summary of the poem by filling the blanks. The poet explains the process of dash killing a tree. இந்த poet எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, மரங்களை அழித்தலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. A lot of work was to be done in order to root it out. அதாவது இந்த மரத்தை வெட்டி நம்ம அதை அழிக்கணும் அப்படின்னா lot of process is there. அதை கிளைகளெல்லாம் ஒன் பை ஒன்னாக வெட்டி அதை chopping all the trees, branches and trunk and completely to uproot that we have to do lot of work, hard work we have to do. It cannot be accomplished by merely cutting it with a knife. நம்ம அதை ஜஸ்ட் ஒரு நைஃப் வச்சு அதை எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிட முடியாது. The tree has grown strong with the help of sunlight, water, nutrients. ஈஸியாக நம்ம கட் பண்ண முடியாது அப்படின்னா அது அந்த சன்லைட், சூரிய ஒளியாலையும் வாட்டராலையும் அந்த மண்ணில் உள்ள மற்ற சத்துக்களாலையும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்து இருக்குது. ஃபார் த கவுண்ட்லெஸ் இயர்ஸ், நிறைய வருடங்களாக பூமியில் வளர்ந்து வேரூன்றி இருக்கிறது. ஈவன் த பார்க் ஆஃப் த ட்ரீ கிவ்ஸ் ரைஸ் டு த லீவ்ஸ், அந்த பார்க் அந்த தண்டு பகுதியிலிருந்து இலைகள் தோன்றுகிறது. த பாக்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் நியூ ட்விக்ஸ் அண்ட் லீவ்ஸ், அந்த அதிலிருந்து புதிய புதிய
கிளைகளும் இலைகளும் தோன்றுகின்றன. அந்த கணுவிலிருந்து in a short period they grow into a new tree. So to kill it completely one should take out its roots completely from the soil. அதனால் அவ்வளோ ஈஸியாக நம்ம அழிக்க முடியாது. அப்படி அழிக்கணும்னு நினச்சா we have to uproot it. வேரோடு அதை பிடுங்கி எறியணும். Once from the soil then they should be exposed to the sunlight and heat. அப்புறம் நம்ம வெட்டின பிறகு அதை வெயில்லையும் அந்த வெளியில் நம்ம வெட்டி போடும்போது அது கருகி கம்ப்ளீட்டாக அது செத்துருது. நெக்ஸ்ட் we shall see the poetic lines. Poetic lines are it takes much time to kill a tree. அதில் என்ன இருக்குது அப்படின்னா alliteration. alliteration அப்படின்னா என்ன அப்படின்னா the consonant ஒரே வரியில் அந்த கான்சனண்ட் அடுத்தடுத்து வருவது. takes time to tree. நெக்ஸ்ட் the bleeding bark will heal அப்படிங்கிறது பர்சோனிஃபிகேஷன். அந்த ஹீலிங் அந்த குணப்படுத்துதல் என்ற குணம் வந்து மனிதனுக்குரியது. அதை ஒரு நம்ம மரத்துக்கு சொல்கிறதுனால இட்ஸ் அ பர்சனிஃபிகேஷன். அவுட் ஆஃப் தி ஆங்கர் எர்த் மெட்டஃபோர். இதில் மெட்டஃபோர் என்ன அப்படின்னா அந்த ரூட்டை வந்து நம்ம ஆங்கர் அந்த கெட்டியாக பிடிச்சி இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம ஈக்குவலாக சொல்கிறோம். Next children we shall see the activity, that is we should take a challenge that I will not promote deforestation under any circumstances. எந்த சூழ்நிலையிலும் நான் இந்த மரம் வெட்டுதல் காடுகளை அழித்தலுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ஐ வில் பிளான்ட் மோர் ட்ரீஸ். நான் நிறைய மரங்களை நடுவேன். ஐ வில் நாட் கட் ட்ரீஸ். நான் மரங்களை வெட்ட மாட்டேன். ஐ வில் ப்ரொடெக்ட் ட்ரீஸ். நான் மரங்களை பாதுகாப்பேன். There are many movement, Chipko movement and Vana Mahotsava movement. These all the movement which is protecting the trees. I will not waste paper. அதாவது நம்ம பேப்பர் நிறைய வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேப்பர் எதுலேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா மரத்துலேருந்து தயாரிக்கிறோம். அப்படி நம்ம நிறைய பேப்பர் வேஸ்ட் பண்ணும்போது நிறைய மரங்களை அழித்தால்தான் நம்ம இந்த பேப்பரை உருவாக்க முடியும். Next, I will celebrate Vana Mahotsav in grand manner. அதாவது இந்த மரங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஃபெஸ்டிவலை நான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவேன். நெக்ஸ்ட் ஐ வில் சஜஸ்ட் மேன் டு பி அவே ஃப்ரம் ஃபாரஸ்ட். அதாவது ஐ வில் சஜஸ்ட் மேன் டு பி அவே ஃப்ரம் த ஃபாரஸ்ட். தட் இஸ் மனிதன் காடுகளின் பகுதிக்கு செல்லாமலும் காட்டை வீடு கட்டுவதற்கும் மற்ற தொழிற்சாலைகள் கட்டுவதற்கும் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் இன்று அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டு பகுதிகளுக்கு நாம் வசிக்கும் இடத்திற்கு வருகிறது அப்படின்னா அதனுடைய அந்த காட்டுப்பகுதியை நாம் வீடு கட்டுவதற்கும் தொழிற்சாலைகள் கட்டுவதற்கும் பயன்படுத்துறதுனால டுடே தே ஆர் கம்மிங் டு அவர் லிவிங் பிளேசஸ். ஸோ ஐ வில் நாட் allow to happen such a things.